வேலூர் ஸ்பெஷல் எலவம்பாடி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறது என்னுடைய ஸ்டைலில். அதாவது எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் இல்லாத வீட்டு மசாலா, மிளகாத்தூள், மற்ற வீட்டில் இருக்க பொருளை வச்சு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன், பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் அளவுக்கு கத்திரிக்காய். ஏன்னா அளவு சொல்ல முடியாது, கத்திரிக்காய் வந்து சொத்தை நிறைய இருந்ததுனால பாதி போயிடுச்சு. அதனால் இந்த அளவு ஒரு மொத்தம் கட் பண்ணால் ஒரு 350-400 கிராம் அளவு இருக்கும் கத்திரிக்காய். அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பொரிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் வெங்காயம், பூண்டு. வெங்காயம் வந்து 2 வெங்காயம், ஒரு பூண்டு வந்து அதான் 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, கரைச்ச புளி, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது ஒரு கடாய், அதான் ஃபேன் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். 3 ஸ்பூன் ஆயில், கடலை எண்ணெயோ ரீஃபைண்டோ உங்களுக்கு எந்த ஆயில் தேவைப்படுதோ அதை வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான் ஊற்றிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 3 போடணும். கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் வந்து போட்ட உடனே பொதுவாக வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு காய் போடணுன்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே வெங்காயத்தை கூடவே காயும் போட்டுருவேன். அந்த காய் வதங்கவும் வெங்காயம் கலர் மாறுறதுக்கும், அந்த கோல்டு கலராக வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை வந்து கத்திரிக்காய் வதங்கவும் வெங்காயம் வதங்கவும் அந்த கரெக்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் வதக்கிட்டு காய் போடுறதில்லை எப்போவுமே. நான் காயும் இதுவும் ஒன்றா போட்டுருவேன். இப்போ மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். ஒரு செகண்ட் தான் மூடி வச்சேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி கலக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே பக்கம் மூடி வச்சிட்டா கூட ஒரு பக்கம் செவந்து போயிடும். மறுபடியும் கொஞ்சம் ஒரு 4-5 தடவை இது மாதிரி மூடி திறந்து காயையும் வெங்காயத்தையும் எல்லாத்தையும் வதக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கிளறி கொடுத்துருந்தோம்னா ஒரே பக்கமாக வெங்காயமும் இப்போ பாருங்கள், வெங்காயமும் கத்திரிக்காயும் ஒரே டைம் வதங்குது. இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இதே முதல்ல நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம்னா இப்போ கத்திரிக்காய் போடுறதுக்குள்ள அது வந்து வெங்காயம்லாம் ஒரு மாதிரி கலர் மாறிடும். அதனால் இதை இன்னும் ஒரு 2-3 தடவை இதே மாதிரி மூடி கலரும் போதே வெங்காயமும் மாறிட்டும், கலர் மாறி டேஸ்ட்டு கொடுக்கும். கத்திரிக்காயும் வந்து பாதி வெந்துடும் இதுலேயே. இப்போது பாருங்கள், ஓரளவுக்கு இல்லை, கத்திரிக்காயும் வெங்காயமும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்துடுச்சு. பாதி வேக்காடு வெந்த மாதிரி தான். இப்போது இன்னும் விட்டோம்னா ஒரு மாதிரி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வரும். இதுவே திட்டமான நேரம். இப்போ வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் உப்பு போட்டு இவங்க 3 பேரையும் எல்லாம் கலக்கணும். கலக்கியாச்சு. இதுக்கு பிறகு இதுக்கு தேவையான தக்காளி போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன், அதையும் இப்போயே ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியை வேக விட்டுடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இது கூட சேர்க்க வேண்டியதில்லை. இறக்கும்போது அதை போடணும் இதை போடணும், எந்த விதமான போடுற வேலையும் கிடையாது. காய் வெந்த உடனே டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு இறக்க வேண்டியது தான். இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, குண்டாக கத்திரிக்காவை என்னால் போட முடியல. இப்போ பாருங்கள்,
இந்த காய் வேகணும். இந்த புளியினுடைய பச்சை வாசனை, மிளகாத்தூளுடைய அந்த வாசனை எல்லாமே போய் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். காரக்குழம்பு ரெடி.